Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket the IPL the mini option the December 16 the Abu Dhabi நடக்கும் போது கரெக்டாக ஒரு வாரம் துபாய் டைம் மத்தியானம் 1 மணி, அதாவது அபுதாபி டைம் 1 மணினா இந்தியா டைம் 2:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. மொத்தம் 350 பேர் பிளேயர் நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ கடைசியாக குவிட்டன் டிகாக் நேற்று கொடுத்துருக்காரு. மொத்தம் 1100 போது அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி 350 ஆக்கியிருக்காங்க. ரைட். அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ஏ கேட்டகரி பேட்ஸ்மேன், அப்புறம் ஆல்ரவுண்டர், அப்புறம் பவுலர், அப்புறம் விக்கெட் கீப்பர், அப்படி தான் வரும். எனிவே இப்போ இது என்ன வீடியோ புதுசான்னு கேட்பீங்க. புதுசாக வந்துட்டாப்புல ஒரு பையன் பிரசாந்த் வீர். எஸ், 20 வயசு தான் ஆகுது. சிஎஸ்கே ரேடாரில் வந்துட்டார் அவர். ஆமாம், ட்ரையல்ஸ் கொடுத்துருக்காராம், கேள்விப்பட்டேன். ட்ரையல்ஸ் கொடுத்தாலே ஆல்மோஸ்ட் எடுக்கிற மாதிரி தான். இவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவர் யார் என்னன்னு பார்த்துருப்பாங்க இல்லையா. அவர் யார் என்னன்னு நானும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆஸ் இட் இஸ், ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல், இந்த மாதிரி யங்ஸ்டர் நம்மக்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. சிஎஸ்கே தே பிளேட் ஆல்சோ லாஸ்ட் சீசன். இப்போ சீனியர்ஸ் எல்லாம் ரிட்டையர் ஆகி அமுச்சு விட்டோம். ஸ்பெஷலி ஜடேஜா அண்ட் சாம் கரன் போயாச்சு இல்லையா. இந்த பையன் வந்து பிரசாந்த் வீர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்டி பேட்ஸ்மேன் வர, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஜடேஜா அப்படி வேணால் சொல்லலாம். ரவீந்திர ஜடேஜா போனதுனால. அதுவும் இல்லாமல் சிஎஸ்கிட்ட ரெண்டு ஸ்பின்னர் தான் இருக்காங்க இப்போதைக்கு, நூர் அகமது அண்ட் ஸ்ரேயஸ் கோபால். பார்ட் டைம் போட கூட யாரும் இல்லை, கோபால் அவர் தான் விளையாட வேண்டியிருக்கும். ஸோ குவாலிட்டி ஸ்பின்னர் கண்டிப்பாக தெர் இஸ் அ வேகன்சி. ரைட். இந்த பிரசாந்த் வீர்கிட்ட அப்படின்னா சார் ஸ்பெஷாலிட்டி கேட்பீங்க. இவர் உத்தரப்பிரதேஷ்காக விளையாடுறாரு. இப்போ சையத் முஸ்தாக் அலி டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்குல்ல, அதில் இப்போ ரீசெண்டாக உத்தரப்பிரதேஷ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் 144 ஃபார் 6. அதில் நம்ம ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர்லாம் இருந்தார். சமீர் ரிஸ்வி 22 அடித்தார், ரிங்கு சிங் 19 அடித்தார். பெரிய புவர் ஸ்கோர். பாதி பேர் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்பர் 7 வந்தார் இவர் பிரசாந்த் வீர். அஸ்டாரில் 26 பாலில் 40 ரன், 5 4 1 6, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 153.85. பட் ஸ்டில் 10 தோத்துட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு போலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்தார் அந்த மேட்ச்சில். அண்ட் ரொம்ப நல்ல ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்குது. ஃபாட் வெல், டெய்ல் என்ற வச்சுட்டு ஸ்கோரை கொண்டு போனார் 144 வரைக்கும். ஸோ அதை வச்சு எடுக்கிறாங்களான்னு கேட்பீங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் சில விஷயம் சொல்கிறேன். நம்ம தமிழ்நாடு பிரீமியர் லீக் இருக்குல்ல, டிஎன்பிஎல், அதே மாதிரி யூபி T20 லீக் ஒன்று இருக்குது. ஆமாம், உத்தரப்பிரதேஷில். அந்த லீகில் இவர் தான் எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த சீசன். இப்போ ரீசெண்டாக முடிஞ்சுது, அவார்டு கிடச்சிது. அதில் 320 ரன் அடித்தாருங்க. ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 155.34, 3 50 வேறு அடித்தார், 8 விக்கெட் வேறு எடுத்தார் அந்த டோர்னமெண்ட்டில். எக்கனாமி ரேட் ஆஃப் 6.69. T20ல் அது எக்கனாமி ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 6.69 பாருங்கள். இவர் மட்டுமே மொத்த ஓவரும் போட்டார்னா 134 தான் எதிர் டீம் எடுக்கும். அதுதான் அந்த கணக்கு, 6.69. அதே மேட்ச்சில் ஒரு ஹைலைட் ஒன்று இருக்குது. 10 பால் 37 வாங்கிட்டார். இருந்தால் வாங்கிக்க டமால்னு. ஆமாம், 3 4 4 6, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 370. ரைட். அகைன் ஜம்மு காஷ்மீர் டீமுக்கு எதிராக அதில் 3 விக்கெட் ஒரு எடுத்தார் அதே மேட்ச்சில், 3 for 20. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, அண்டர் 23 டோர்னமெண்ட் நடந்தது. அதில் குவார்டர் ஃபைனலில் மும்பை டீமில், ஆமாம், வெரி ஃபேன்சி டீம் மும்பை, அதுக்காக 61 ரன் 22 பால் அடிச்சிட்டாரு. ஆமாம், அண்ட் 4 விக்கெட்ஸ் ஆல்சோ, 4 விக்கெட் கூட எடுத்தார். அந்த அண்டர் 23லே மொத்தம் 255 ரன், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 135.63, 3 50, 14 விக்கெட் எடுத்தார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு மேலே என்ன வேணும்? இப்போ நடக்கிற சையத் முஸ்தாக் அலி டோர்னமெண்ட்லேயே 6 இன்னிங்ஸ் விளையாண்டாரு. அதில் 112 ரன் அடிச்சிருக்காரு இது வரைக்கும். மோர் ஆஸ் அ bowler அவர் who could bat. அக்சர் பட்டேல், ஜடேஜா மாதிரி போலே சொன்னேன் இல்லையா. ஹையஸ்ட் ஸ்கோர் 40 இது வரைக்கும் நடந்த SMA ட்ராஃபியில். ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 169, 11 4, 6 6, 9 விக்கெட்டு, 6.16 தான் எக்கனாமி ரேட்டு. பெஸ்ட் ஃபிகர் வந்து 3 for 20. அண்ட் 25 ஓவர் போட்டிருக்காரு இது வரைக்கும் SMA ட்ராஃபி. முந்தானே நடந்த கடைசி மேட்ச் வரைக்கும் யூபி இது. அண்ட் யூபிக்கு எமர்ஜிங் பிளேயராக வந்திருக்காரு. ஸோ வெரி குட் ப்ராஸ்பெக்ட். அதனால தான் ஒரு ட்ரையல்ஸ் வர சொல்லியிருக்காங்க. சும்மா டைம் பாஸுக்கெலாம் கூட வந்து பார்த்து 2 ஓவர் போட்டு போடலாம் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீ சைனிங் நடக்கும் ஆப்ஷனுக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். அப்புறமேட்டு என்ன கேட்பீங்க, யார் சார் இந்த பிரசாந்த் வீர்னு. ஸோ இஸ் அ வெரி குட் ப்ராஸ்பெக்ட். அண்ட் பார்ப்போம். அண்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டு வரப்போகுதுன்னு தெரியல. எனி மொமெண்ட் வந்துடும் இவர் சைன் பண்ணியிருக்கோன்னு. அண்ட் வெரி குட் ஸ்பின்னர். விக்கெட்டே ஷோஸ் இல்லை, எல்லாமே சையத் முஸ்தாக் அலியில் பெரிய பெரிய பிளேயர்லாம் விளாட்றாங்க. லிஸ்ட்டு போட்டு போயிட்டே இருக்கோம் நிறையா. ஸோ அதனால் அது வந்து சாதாரண லீகாக நீங்கள் எடுத்துக்க SMA லீக் தானே சார், அப்படி கிடையாது. அதுலேருந்து தான் உங்களுக்கு ரிங்கு சிங், சிவம் டுபேலாம் ஷைன் ஆகி வந்தது. ஈவன் நம்ம ஷாருக் கான் ஆகட்டும், வாஷிங்டன் சுந்தர்லாம், ஐ மீன் இன்டர்நேஷ்னல் டீமுக்கு வந்ததே சொல்கிறேன். ஸோ அதனால் இட்ஸ் அ குட் அடிஷன். ஸ்பின்னருக்கு ஸ்பின்னர் ஆச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் மண்டே போட்டு உடச்சிக்க வேண்டாம். ஸோ 3 ஸ்பின்னர் ஆகிடுவாங்க. அண்ட் ஐ கேன் பட் வெரி குட் ஃபீல்டர் ஆல்சோ. மிட் விக்கெட்டில் ஒரு கேட்ச் பிடிச்சார். ஹைலைட் இருந்தால் தேடி பாருங்கள் இந்த பையனை பற்றி, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இப்போதைக்கு தான் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிட்டு அப்டேட் பண்ணிட்டேன்.
நேற்று ஒரு வீடியோ போட்டேன், கேமரா கிரீன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு. ஏன்னு கேட்பீங்க, தெரியணும்னு அந்த வீடியோ பாருங்கள், எண்டு கார்டில் வைக்கிறேன். பொறுமை பார்த்தா திருப்பி நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.